வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவு விழா செப்டம்பர் 20ஆம் தேதி சனிக்கிழமை நடத்த தீர்மானம். வடமாகாணத்தில் பருத்தித்துறை மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி தொடர்பான முதல் கட்ட ஆய்வுகளை மேற்கொள்வதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவிப்பு. தனிப்பட்ட அரசியல் பழிவாங்கல்களால் ஒருபோதும் பாதிக்கப்பட மாட்டேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிப்பு. இலங்கை மக்களை காப்பாற்றிய தலைவரை அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றியிருப்பது வரலாற்றின் வினோதம் என்று சஞ்சீவ எதிரிமான கருத்து. தொடர்பது விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவு விழா முன்னதாக செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெற இருந்த நிலையில் அது ஒத்திவைக்கப்பட்டு தற்போது செப்டம்பர் 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணிக்கு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விழா ஸ்ரீ ஜாவர்தபுர கோட்டையில் உள்ள மொனாரக் இம்பீரியல் ஹோட்டலில் நடைபெறும். இந்த தீர்மானம் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் செப்டம்பர் 11ஆம் தேதி வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள அவரது அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஆண்டு நிறைவு விழா செப்டம்பர் 6ஆம் தேதி நடத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் உடல் நலத்தை கருத்தில் கொண்டு கட்சியின் முகாமைத்துவ குழு அதை ஒத்திவைத்தது. இதன் அடிப்படையில் இப்போது 79வது ஆண்டு நிறைவு விழா செப்டம்பர் 20ஆம் தேதி நடைபெறுகிறது. மன்னார் தீவு தோண்டப்பட்டு அங்கு மக்களுக்கு வாழ இயலாத நிலை உருவாக போவதாக மக்கள் போராட்ட இயக்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த முதலிக்கு எச்சரித்துள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சி அரசியல் விவாத நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இல்மனைட் அகழ்வு பணிக்காக மன்னார் தீவை இந்திய அரசாங்கத்திற்கு ஒப்படைத்துள்ளது. இதுபோன்ற மேலும் பல திட்டங்களில் இந்த அரசாங்கம் கையெழுத்திட்டுள்ளது என்று தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறிய போது, மன்னார் தீவு கடலுடன் நீளமான நிலப்பரப்பை கொண்டுள்ளது. அங்கு கடலில் இருந்து கரையை கொண்டு 100 மீட்டர் அகலத்தில் 6.5 மீட்டர் ஆழத்தில் தோண்டப்படுகின்றது. இது நடைமுறைக்கு வந்தால் மன்னாரில் மக்களுக்கு கிடைக்கும் நிலப்பரப்பு குறைவடைந்து குடிநீர் வளமும் அழிந்துவிடும். இறுதியில் மக்கள் மன்னாரை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவாகி தீவு முழுமையாக இந்தியாவுக்கு தாரை வார்க்கப்படும் அபாயம் உள்ளது என்றார். மேலும் ராமேஸ்வரம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான கடலடி பகுதியில் உள்ள ராமர் பாலம் அல்லது சேது சமுத்திர பாலம் மீளமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இலங்கை கடல்சார் எல்லைக்கு அருகில் உள்ள சீமவுண்ட் பகுதியில் மீள்சாட் செய்யும் பேட்டரிகள் தயாரிக்க பயன்படும் அரிய கனிமங்கள் காணப்படுகின்றன. இவை பெரும்பாலும் காங்கோ, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் மட்டுமே இருப்பதாக கருதப்படுகின்றது. குறித்து சீமவுண்ட் இலங்கையிலிருந்து 650 மைல் தூரத்திலும் இந்தியாவிலிருந்து 840 மைல் தூரத்திலும் அமைந்துள்ளது. அந்த கனிமங்களை அகழ்ந்து எடுக்க இந்தியாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக வசந்த முதலிகை குற்றம் சாட்டினார். இந்திய அரசின் மீன்வளம், கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சில் கீழ் செயல்படும் முன்னணி நிறுவனமான மத்திய கடலோர பொறியியல் மற்றும் மீன்வள நிறுவனத்தை சேர்ந்த 4 பேர் கொண்ட குழுவினர் செப்டம்பர் 8 முதல் 12ஆம் தேதி வரை இலங்கைக்கு விஜயம் செய்தனர். இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கம் வடமாகாணத்தில் பருத்தித்துறை மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி தொடர்பான முதல்கட்ட ஆய்வுகளை மேற்கொள்வதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்திருந்தது. குழுவினர் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை சந்தித்து கலந்துரையாடியதோடு அமைச்சின் அதிகாரிகளுடனும் ஆலோசனைகள் நடத்தியுள்ளனர். இந்திய அரசின் நிதி உதவியுடன் பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கான பொருத்தமான நடவடிக்கைகள் குறித்து இந்த கலந்துரையாடல்கள் மையப்படுத்தப்பட்டிருந்தது. மேலும் கடந்த 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் கடல் தொழில் அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் பங்குதாரர்களோடு இணைந்து பருத்தித்துறையில் முன்மொழியப்பட்ட திட்ட இடத்திற்கு தொழில்நுட்ப விஜயங்களும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த முயற்சி இலங்கையில் மீன்பிடி துறைமுக அபிவிருத்தியின் தொடர்பான ஒத்துழைப்புக்காக 2022 மார்ச் மாதம் இந்தியா இலங்கை இடையே கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாகும். இது மீன்வள உள்கட்டமைப்பை பலப்படுத்துதல், இலங்கை மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தல் மற்றும் பிராந்திய அபிவிருத்தி ஆகிய துறைகளில் வளர்ந்து வரும் இருநாட்டு பங்காளித்துவத்தை பிரதிபலிக்கிறது என்று இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மேலும் தெரிவித்துள்ளது. காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் விசாரணைகள் மட்டக்களப்பு பிராந்திய அலுவலகத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டன. ஏறாவூர்பற்று செங்கலடி பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற இந்த விசாரணைகளுக்கு வாழைச்சேனை, கிரான், வாகரை, செங்கலடி மற்றும் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த காணாமல் போனோரின் குடும்ப உறுப்பினர்கள் 35 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகை தந்த 33 பேரிடம் விசாரணைகள் நடைபெற்றது. காணாமல் போனோரின் உறவினர்கள் முன்வைத்த முறைப்பாடுகளை கொழும்பு பிராந்திய அலுவலகத்திலிருந்து வந்த வடிவேல் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தம்பி ஐயா ஜோகுராஜா தலைமையிலான அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டனர். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திலும் இன்று காணாமல் போனோர் அலுவலகத்தின் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து புதிய சட்ட நிலைமையினை மதித்து கொழும்பு விஜயராமவில் அமைந்துள்ள தனது அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அவர் சட்டத்திற்கு மக்களுக்கு மட்டுமே தலை வணங்குவதாகவும் தனிப்பட்ட அரசியல் பழிவாங்கல்களால் ஒருபோதும் பாதிக்கப்பட மாட்டேன் என்றும் வலியுறுத்தினார். புதிய சட்டம் அமலுக்கு வந்து 24 மணி நேரத்திற்குள் விஜயராம இல்லத்தை விட்டு வெளியேறியதாக அவர் குறிப்பிட்டார்.
நாமல் சொன்னது போல நான் தொடங்கிய கிராமத்திற்கே திரும்பி வந்து விட்டேன். எங்கள் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் வந்தேன். இப்போது கிராமத்தில் புலிமீன் சாப்பிட்டு மகிழ்கின்றேன். கொழும்பை கைப்பற்ற தேவையில்லை, எல்லாம் இந்த மண்ணிலிருந்தே தொடங்கியது என்று மகிந்த குறிப்பிட்டார். அவரது அரசியல் பயணத்தை நினைவு கூர்ந்த அவர் பண்டாரநாயக்கவிடம் கற்றுக்கொண்ட வழிகாட்டுதலையும் தந்தை ருகுணா மக்களின் விருப்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்திய விதத்தையும் எடுத்து காட்டினார். மேலும் 1970ஆம் ஆண்டு எளிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது மக்களின் எதிர்பார்ப்புகளை வெளிப்படுத்திய அனுபவத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக தான் குரல் கொடுத்ததை நினைவுபடுத்திய அவர் ஜெனீவா மனித உரிமை பேரவையில் ஆஜராகியதையும் தங்காலையில் அமைந்திருந்த சட்ட உதவி மையத்தின் பணியினையும் எடுத்துரைத்தார். மக்களின் உண்மையான போராட்டங்கள், காலடி பயணம் மற்றும் மனித சங்கிலி போன்ற ஜனநாயக வழிகளில் தான் நடக்க வேண்டும். அரசியல் அழுத்தங்களை சமாளிக்க ஜனநாயகத்துக்கு வெளியே யாராலும் செல்ல முடியாது என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் மக்களின் அன்பும் விசுவாசமுமே தமது உண்மையான பலம் எனவும் மனைவி ஷிராந்தி எப்போதும் மன உறுதியையும் சுதந்திரத்தையும் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தனது பாதுகாப்பு அதிகாரி பணியை தாண்டி தனக்கு அன்பான உறவாக இருப்பதையும் மகிந்த பாராட்டியுள்ளார். அறிக்கையின் முடிவில் விஜயராமவிலோ தங்காலையிலோ இருந்தாலும் மஹிந்த ராஜபக்ச அதே மஹிந்த ராஜபக்சவே. இந்த சிங்க கொடியின் கீழ் வாழும் ஒரே தாயகத்திற்கு யாராவது துரோகம் செய்தால் எந்த அடக்குமுறைகளுக்கு மத்தியில் நான் எழுந்து நிற்பேன் என்று அவர் எச்சரித்தார். இலங்கையில் பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழித்த தலைவர் மஹிந்த ராஜபக்ச அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதல் நடைபெற்ற அதே நாளில் கொழும்பிலிருந்து வெளியேற்றப்பட்டவை வரலாற்று சின்னமாகும். ஆனால் இதனால் அவர் அரசியல் பயணம் நிறுத்தப்பட முடியாது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்தார். கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் இருந்து தங்காலை மெதமுலன வீட்டிற்கு திரும்பிய மஹிந்த ராஜபக்ச குறித்து ஊடகங்களிடம் பேசிய அவர், செப்டம்பர் 11 என்பது உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடான அமெரிக்காவையே பயங்கரவாத அச்சுறுத்தலால் அதிர வைத்த நாள். அதே நாளில் இலங்கை மக்களை பயங்கரவாதத்திலிருந்து காப்பாற்றிய தலைவரை அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றியிருப்பது வரலாற்றின் வினோதம் என்று குறிப்பிட்டார். அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச அரசியலிலிருந்து விலகப் போவதில்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். மஹிந்த ராஜபக்ச அவர்களின் அரசியல் பயணம் தங்காலையிலிருந்தே ஆரம்பமானது. மீண்டும் தங்காலைக்கு திரும்போது அவரது புதிய அரசியல் பாதைக்கு தொடக்கமாக மாறக்கூடும். அனுரகுமார திசாநாயக்கவின் அரசியல் அழுத்தங்களால் எம்மையும் மஹிந்தவையும் அஞ்சு வைக்க முடியாது. 3/2 பெரும்பான்மை இருந்தால் கூட, அதற்கு மேலான பலம் இருந்தால் கூட நாங்கள் அரசியல் அச்சுறுத்தல்களுக்கு ஒரு பொதும் தலைவணங்க மாட்டோம் என்று சஞ்சீவ எதிரிமான வலியுறுத்தினார். இந்த சூழ்நிலை மஹிந்த ராஜபக்ச இனமும் இலங்கையின் அரசியல் முக்கிய பாத்திரமாக இருப்பதை வெளிப்படுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இலத்திரனியல் விசா விநியோக முறைமை தொடர்பாக கணக்காய்வாளர் திணைக்களம் மேற்கொண்டு விசேட கணக்காய்வு முடிவுகள் வரைவு படிவில் தயாரிக்கப்பட்டு இறுதி மதிப்பீடு மற்றும் கண்காணிப்புக்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தனது இறுதி மதிப்பீடு மற்றும் கண்காணிப்பு அறிக்கையினை எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு முன்னர் கணக்காய்வாளர் திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த தகவல் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி காவிந்து ஜாவர்தன முன்வைத்த வாய்மூல கேள்விகளுக்கான பதிலில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் வழங்கிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டதாவது, GPS தொழில்நுட்ப சேவை, IVS குளோபல், BF நிறுவனம் மற்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் இணைந்து நிகழ்நிலை முறைமையின் ஊடாக விசா விநியோக முறைமையினை ஆரம்பிப்பது தொடர்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்ட அறிக்கை அடிப்படையில் தடயவியல் கணக்காய்வை மேற்கொள்ளுமாறு கணக்காய்வாளர் திணைக்களம் உத்தரவிட்டது. அதன்படி விசேட கணக்காய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் வரைவு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் இறுதி மதிப்பீட்டு அறிக்கை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதேவேளை இலத்திரனியல் விசா விநியோக முறைமைக்கு எதிராக 8 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இவை தற்போது விசாரணையில் உள்ளன. நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.